நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கேன். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு புது அப்கிரேடு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு சோனி கேமரா வாங்கியிருக்கோம். இந்த கேமரா வாங்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கேமரா யூஸ் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேமரா ஃப்ரீயாக ஒன்று கிடச்சிது. அங்கேருந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 3 லட்ச ரூபாய்க்கு இந்த கேமரா வாங்கியிருக்கோம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமராவும் வாங்கும் போது எக்கச்சக்கமான சம்பவம். ஒவ்வொரு கேமராலையும் ஒவ்வொரு ஃபெயிலியர் நான் வந்து பார்த்தேன். அந்த ஃபெயிலியர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேமரா வாங்குறீங்க இல்லை புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த கேமராவில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போதே நான் என்னெல்லாம் மொக்க வாங்கியிருந்தேன், என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட புது சோனி கேமரால தான் ஷூட் பண்றோம். கண்டிப்பா நிறைய பேருக்கு தோணி இருக்கும், ஏன்னா அது 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமரா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக எங்கள் மாமா வந்து கொடுத்தாரு. அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் மைக்கு கூட வந்து மாட்ட மாட்டேன், வாங்கி ஜஸ்ட் அதில் இருக்க இன்பில்டு மைக்லேயே தான் வந்து பேசிகிட்டு இருப்பேன். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க, நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணலாம், கெட்ட விஷயத்தை பார்த்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறவங்க இன்னொருத்தங்க ஷேர் பண்ணுறாங்க, அது யாரை கெடுக்குதுன்னா. அந்த லைட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு அட்டைப்பெட்டி இருந்தது, டிவி வந்து பாக்ஸ் இருந்தது. அதை பாக்ஸ் ஸ்கொயராக வந்து கட் பண்ணிவிட்டு 2 லைட் வந்து நானே வந்து வாங்கி தான் செட் பண்ணேன். அந்த லைட்டுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த கேமராவோடய நான் நிறுத்திட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சேனல் இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்காது. ஏன்னா நம்ம குவாலிட்டினால தான் நம்ம சேனலே வந்து க்ரோ ஆகிட்டு இருந்தது. சரி, ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கெனானில் ஒரு கேமரா வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கெனான் கேமரா வந்து வாங்கினேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணது, இதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் வந்துடும். ஒவ்வொரு தாட்டி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஆளை தேடிட்டு இருக்க தேவையில்லைன்னு நினைக்கும் போது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அதில் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு ஃபோக்கஸ்லாம் நல்லாச்சு. அந்த சவுண்டு வரும்போது ஒரு ஷாக் ஆச்சு பாருங்கள். அப்படியே மனசே வெடிச்சிருச்சு. ரிட்டனும் பண்ண முடியாது. யூடியூப்பில் கேக்குன்னு சவுண்ட் வந்தால் எப்படி இருக்கும். இதை மேனேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேறு வழியே கிடையாது. ஆட்டோ ஃபோக்கஸ் நான் அப்போல்லாம் வந்து பண்ணவே மாட்டேன். அதில் ஸ்க்ரீன்லாம் வந்து ஃப்ளிப் ஆகும். ஒன்ஸ் போயிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு நானே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போய் அந்த இடத்துல நின்றுப்பேன். அது மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸே யூஸ் பண்ணது கிடையாது. ப்ராடக்ட் ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வாங்கின கேமராவே இவ்வளோ பெரிய மொக்கையை கொடுத்தது. அப்போ என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு என் மனசு வந்து பாடுபட்டிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கெனான் தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாமல் மோஸ்ட்லி என்னெல்லாம் பண்ணலாமோ அதில் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, பொக்கே எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து அப்கிரேட் போகலாம், சேனலோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், கெனானில் பண்ண மிஸ்டேக் இங்கே நடக்கக்கூடாது, பெஸ்ட் குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரிசர்ச் பண்ணேன். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் பேனாசோனிக்கோட GH5 வந்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருந்தேன். ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்ச ரூபாக்குள்ளே இருந்தது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட் கேமராவா அதுதான் எனக்கு வந்து தோணுச்சுன்னு சொல்லி அதை வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஒரு கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர் இருக்குது, நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கும். இதில் மிகப்பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் தான். ஒரு டெக் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுப்போம், ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிரும். ஒரு தாட்டி எடுக்கணும் அப்படின்னா 5 தாட்டி எடுத்தால் தான் ஒரு தாட்டி பக்காவாக வரும். அதுலேயும் வெளியிலலாம் போய் எடுக்கணும் அப்படின்னா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நடந்து போகிறேன் அப்படின்னா என்னை ஃபோக்கஸ் பண்ணாது, பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணும். நான் நடக்கவே முடியாது. நார்மலாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக நின்று தான் மோஸ்ட்லி வந்து பேசியிருப்பேன். பட் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ இந்த சோனி கேமராவை அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த கேமராவில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆட்டோ ஃபோக்கஸிங் ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ எடுத்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் தான் நடந்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து மேகமூட்டமாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் விஷயத்தை எல்லாத்தையும் ஸ்டூடியோவில் போய் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டூடியோவில் வச்சு சோனி கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கா, பார்த்தோன்னே அந்த அன்பாக்ஸ் வீடியோவும் போடணும்னு ஒரு ஆசை. ஸோ ஃபுல்லாக இதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்றதை குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். மாடலோட நேம் Sony Alpha 7.4. ஸோ 3யோட ஒரு அப்கிரேடு தான். இதுக்கு வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் மாடலோட நேம், பாக்ஸில் என்னெல்லாம் வருது, மற்ற ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது கிடையாது, இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாங்கும் போது இந்த ஒரு ஒரிஜினல் சீல் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. ஸோ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ உள்ளே வந்து எடுத்தோடனே ஒரு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் குட்டியாக ஒரு பொட்டனை மாதிரி மடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கேமரா இருக்குது, பார்க்கவே வேற லெவலில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா அந்த கழுத்துலாம் போட்டுக்கிறதுக்கான ரோப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் போடவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. கேமராக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணாமல் செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுப்பாங்க. இது வந்து கேமரா கூடயே தான் வரும், ஃப்ரீயாக தான் வரும், தனியாக காசு கொடுத்து வாங்கணும்னு தேவை கிடையாது. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கான பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சோனியோட பாடி மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். லென்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்மாலேருந்து வாங்கியிருக்கோம். 24-70 mm லென்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து இ மவுண்ட் லென்ஸ்
தான் இது. இதுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ்க்கான வாரண்டி கொடுக்குறாங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. லென்ஸுக்கு செப்பரேட்டான பேக் கொடுத்துருக்காங்க. உள்ள ஓபன் பண்ண உடனே நம்ம ஷோல்டர்ல தொங்க போடுறதுக்கான டேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்மாவோட லென்ஸ் தான் செம வெயிட்டா இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் பாடியில கொடுத்துருக்கனால இவ்வளவு வெயிட்டா இருக்கிற ஃபீல் இருக்கு. இப்பதான் எனக்கே தெரியுது. அண்ட் கேமராக்கான லென்ஸ் ஹுட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ECM G1 அப்படின்ற ஷார்ட்கன் மைக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ விளாக்லாம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேக் சைடில் மற்ற ஸ்பெக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோன்னே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் பாக்ஸ்குள்ளே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஆடியோ கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் விண்டு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே குட்டியாக வெயிட்லெஸ்ஸாக ஷார்ட்கன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சுருக்கு பை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா நான் சூஸ் பண்ணுறதுக்கு டாப் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கு முன்னாடி நான் வாங்கின எல்லா கேமராவுமே ஃபிளிப் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி தான் வாங்கினேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளிப் ஸ்க்ரீன் இருக்கு. சிங்கிளாக நம்ம வந்து உட்காந்து யூடியூப் வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஃபிளிப் ஸ்க்ரீன் நிறைய இடத்துல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இருக்குன்றத ப்ரிவியூ பார்க்கறதுக்கு. இதுலேயுமே ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மொபைலில் கனெக்ட் பண்ணி உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். லேப்டாப்பில் டேரெக்ட் கனெக்ஷன் பண்ணி உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்னாலுமே கேமராவை டேரெக்டாக வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி உங்களால் லைவ் ஸ்ட்ரீமிங் கூட யூடியூப்ல எல்லாம் கூட பண்ண முடியும். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் டச் ஸ்க்ரீன் TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. கஸ்டமைஸ் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பட்டன்லையுமே உங்களுக்கு என்ன மாதிரியான கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்பிளேல பார்க்கறத விட ஆக்சுவலா என்ன அவுட்புட் வருமோ வியூ ஃபைண்டர்ல ரொம்பவே கிளியரா தெரியுது. இந்த கேமரால மீஷு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு செம யூஸ்ஃபுல் அப்படின்னே சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மைக் பாத்தீங்க அப்படின்னா சோனி மைக் தான். அந்த சோனி மைக்குமே இந்த மீஷு ஆப்ஷனோட தான் வரும். இந்த மைக்கை பின்னாடி திருப்பி பாத்தீங்க அப்படின்னா பின்னு நிறைய இருக்கும். சோனி கேமராலையுமே இந்த பின் இருக்கும். ஜஸ்ட் மைக்கை மட்டும் கேமராவோட இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா போதும், டைரக்டாவே வந்து கனெக்ட் ஆகிட்டு டிஜிட்டல்ல வந்து நமக்கு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அதுவே வந்துட்டு ஏற்கனவே பேனாசோனிக்ல நான் கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அது அனலாக்ல தான் ஒர்க் ஆகும். தனியாக இந்த 3.5 கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து மைக் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக டிஜிட்டலில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி இன்னுமே பெட்டராக இருக்கும். ரிசீவருக்கு வந்து அடிக்கடி சார்ஜ் பண்ணணும்னே தேவையில்லை. டேரெக்டாக கேமரால இருந்தே வந்து பவர் சப்ளை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா கேமராலையும் கிராப் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரேம் சென்சார் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 35mm ஃபுல் ஃப்ரேம் எக்ஸ்மோர் ஆர் சிமோ சென்சார் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 759 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்ட்டு. ஆனால் அதே மாதிரி இதில் ஹியூமன் ஐ ட்ராக்கிங், ஹியூமன் ஃபேஸ் ட்ராக்கிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம ஃபேஸை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவை மட்டும் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதை மட்டும் ட்ராக் பண்ணும். இந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோ ஃபோக்கஸிங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால சில அனிமலோட ஐயை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரியும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில அனிமல்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு. சோனிலையுமே வந்து 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக ஆஃப்ல இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஓரளவுக்கு ஷேக்கிங் இருக்கு. அதுவே வந்து ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. கொஞ்சம் வீடியோ வந்து கிராப் பண்ணுவாங்க, ஆனாலும் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூடியூபர்னால வீடியோ ரொம்ப முக்கியம். குறிப்பாக நம்ம சேனல் டெக் சேனல்ன்றனால ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக காட்டணும். நம்ம எப்பயுமே 60 fps தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவும் 10 பிட் ரேட்ல. இந்த 10 பிட் அப்படின்னு வரும்போது அதிக கலர்ஸ் நமக்கு எடுத்து கொடுக்கும், நிறைய டீட்டெயில் வச்சு பண்ணலாம். பட் சிஸ்டம் தாங்காது அப்படின்றனால 8 பிட் தான் வந்து நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறேன். அதுவே 1080p நான் இப்போ யூஸ் பண்ணுறது 60 fps ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 1080p 120 fps வந்து நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். 10 பிட் ரேட் இதுலயும் ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த கேமரால இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது ஒரு ஹைபிரிட் கேமரா. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சில கேமரா வந்து வீடியோக்கு ஸ்பெஷலாக இருக்கும், சில கேமரா ஃபோட்டோக்கு ஸ்பெஷலாக இருக்கும். பட் இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ஃபீச்சருமே ரெண்டுக்குமே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஃபோட்டோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 33 மெகா பிக்சல் ரெசல்யூஷன் வரைக்கும் உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபோட்டோ அப்படின்னு வரும்போது ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் காட்டணும்னு தோணுது. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. கேமரா பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்துருக்க டைப் சி போர்ட் மூலியமா டேரெக்டாக கனெக்ட் பண்ணியே சார்ஜும் போட்டுக்கலாம். இல்லை 2 பேட்டரி வச்சிருக்கீங்க அப்படின்னா செப்பரேட்டாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இதில் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண 2 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வெயிட் அப்படின்னு சொல்லணும். சோனி பாடியை பொறுத்த வரைக்கும் 656 கிராம் வந்து இருக்கு. இது பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை. பட் சிக்மாவோட லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அதே அளவுக்கு வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 830 கிராம் வெயிட் இருக்கு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ வந்து வெயிட் வருது. இந்த வெயிட்டை கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு செம வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் 2வது ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது பேனாசோனிக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல்
ஃபீலாக இருக்குது. போக போக பழகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வாங்கினா எந்த கேமராவுமே எனக்கு விற்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட வந்ததே இல்லை. எல்லாமே அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய மெமரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வாங்கியிருக்கிறதும் ஒரு குட்டியான ஷார்ட் கன் மைக்கும் வாங்கியிருக்கோம். இதோட முக்கியமான பர்பஸே வந்து vlog எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த கொஞ்சம் டெக் வீடியோலாம் வெளியில் போய் கொஞ்சம் vlog டைப்பில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த ஒரு மைக் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கியிருக்கேன். இப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இந்த மைக்கோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் மீ ஷூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோனி கேமரானா அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற கேமரா அப்படின்னும் போது சைடில் வந்து மைக் அவுட்புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3.5 பின் மூலியமாக நீங்கள் உங்களோட கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் சி கேபிள் இருக்குது. சப்போஸ் உங்கள் மொபைலில் வந்துட்டு 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான பின்னு இருக்குது. செப்பரேட்டாக வாங்குனீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அவங்க ஒரே ஒரு அந்த கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மைக்குக்கு செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணணுன்னே தேவையில்லை. கேமராவில் இருக்கக்கூடிய பவர் எடுத்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி வைப்ரேஷன் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து ஷேக் ஆகிட்டு இருக்கும். இதனால கேமராவில் ஏதாவது சின்ன சின்ன சவுண்ட் வருது, நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது சவுண்ட் வருது அப்படின்னும் போது அது மைக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, ரெக்கார்டுமே ஆகாது. சின்ன வாய்ஸ் சாம்பிள் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ மைக்கோட சாம்பிள் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து கேளுங்க. இந்த விண்ட் சீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப காற்றடிக்குது, இந்த மாதிரியான டைமில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை அட்டாச் பண்ணவே எப்படி இருக்குது, பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம். இப்போ விண்ட் சீல்டு வந்து ஆட் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெளியில் வந்துட்டு எந்த அளவுக்கு நாய்ஸ் இருந்தாலும் சரி, காற்றடிச்சாலும் ஓரளவுக்கு வந்து கேன்சல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போதே வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். நம்ம சாஃப்ட்வேர்லேயே வந்து ரிடக்ஷன் பண்ணும்போது அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ மைக்கோட சாம்பிள் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து கேளுங்க. இந்த விண்ட் சீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப காற்றடிக்குது, இந்த மாதிரியான டைமில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை அட்டாச் பண்ணவே எப்படி இருக்குது, பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம். மோஸ்ட்லி vlog எடுக்கிறவங்க கேமரா கையில் தான் ஹோல்டு பண்ணுவீங்க. ஷார்ட் கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியராக தான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபோக்கஸிங் ஆடியோ கேப்சர் தான் நடக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் நேராக பேசுகிறது தான் அதிகமாக கேப்சர் ஆகும். பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்கில் கம்மியான சவுண்டில் தான் வந்து கேட்டுட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்கோவாக இருக்கட்டும், நாய்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நிறைய விஷயம் வந்து இந்த கேமராவில் இருக்குது. பட் நான் டிஃபால்ட்டாக எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நார்மலாக இந்த கேமரா செம டிமாண்டில் இருக்குது, வாங்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். டெய்லியுமே வந்து ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குது லோக்கலில் கேட்கும்போது. பட் நான் சோனியை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் இதை வந்து வாங்கினேன். நான் வாங்கும் போது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,20,000 அந்த ரேஞ்ச் இருந்தது. இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. வெறும் பாடி மட்டுமே இந்த ரேஞ்ச் வருது. நெக்ஸ்ட் சிக்மாவோட லென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 85,000 கிட்டக்க ப்ரைஸ் வருது. நெக்ஸ்ட் ஷார்ட் கன்னோட மைக் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கிட்டக்க ப்ரைஸ் வருது. இந்த மைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெஸ்ட் சோனி கேமராவில் இந்த மீ ஷூட் ஆப்ஷனோட இருக்கு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷனலாக இல்லை ப்ரோ, பிகினர் தான், எனக்கு பெருசாக செட்டிங்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு பெரிய அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி வீடியோவும் அப்கிரேட் பண்ணி நல்லா போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம Oli Tech சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.